விமான நிலையத்திற்கு பிரதமருடைய விமானம் வந்து இறங்கி இருக்கிறது. ஷிமோகாவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு பிரதமருடைய வருகையானது கோவையில் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரதமருடைய வாகனம் அங்கிருந்து கிளம்ப இருக்கிறது. அதன் பிறகு கோவையில் குறிப்பாக சாய்பாபா காலனி பகுதியில் அவருடைய இந்த பேரணி தொடங்க இருக்கிறது. இந்த பேரணி 2.5 கிலோமீட்டர் தூரம் நடக்க இருக்கிறது. செய்தியாளர் நவமணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நவமணிகண்டன் வணக்கம். பிரதமருடைய விமானம் வந்திறங்கியது, யாரெல்லாம் வரவேற்கிறாங்க, இங்கிருந்து பிரதமர் நேரடியாக எங்கே செல்கிறார், கூடுதல் விவரங்கள்? பாஜக சார்பில் நடைபெறும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க கர்நாடக மாநிலத்திலிருந்து இந்திய விமானப்படை மூலம் பிரதமர் மோடி கோவை வந்தடைந்தார். இவரை வரவேற்பதற்காக கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எஸ் ராமசாமி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் என 23 பேர் அந்த அவரை வரவேற்பதற்காக விமான தரையிறங்கிய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். மேலும் இங்கு கட்சி தொண்டர்களுக்கு யாரும் அனுமதி வழங்கவில்லை. அதாவது அந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடிய இடத்திற்கு மட்டுமே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதே போல பிரதமர் மோடி செல்லக்கூடிய வழி நெடுகிலும் கட்சி தொண்டர்களுக்கு அனுமதி தற்போது மறுக்கப்பட்டிருக்கிறது. அவினாசி சாலையில் தற்போது போக்குவரத்து ஆனது நிறுத்தப்பட்டு சுமார் 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடிய இடத்திற்கு மோடி செல்லவிருக்கிறார். சுமார் 5:45 மணிக்கு அந்த இடத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். அதன்படி இங்கு 5000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விமானப்படை இங்கு விமான நிலையம் இருக்கக்கூடிய இடத்தில் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது விமானமானது கோவை விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறது. பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது விமான நிலையத்திற்குள் உள்ளே இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்தில் இருந்து பிரதமர் மோடி ரோட் ஷோ நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லவிருக்கிறார். மோடி வருகை பொறுப்பையொட்டி சித்ரா, அதாவது இந்த விமான நிலையம் இருக்கக்கூடிய சித்ரா பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே கட்சி தொண்டர்கள் அவரை வரவேற்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது இன்னும் சில மணி நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து மோடி வெளியே வர இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். பிரதமர் வந்த விமானமானது தற்போது கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்திலிருந்து அவருடைய விமானம் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிரதமருடைய ரோட் ஷோவானது கோவையில் நடக்க இருக்கிறது. மாநாடுகளை தாண்டி பிரதமருடைய இந்த ரோட் ஷோ என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த 1 மாதத்தில் பிரதமருடைய 5 முறைக்கு மேலான இந்த விசிட் என்ன அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.